नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी. Now, reading from Srimad Bhagavatam, verses 2nd canto, 3rd chapter, 17, 18, 19 and 20. आयुर्हरति वै पुंसाम् उद्यन् हस्तं च यन् असौ तस्यार्थे यच्छनो नीत उत्तमश्लोकवार्तया. And next verse is from 2:3-18. तरव किं न जीवन्ति वस्त्रा किं न स्वसन्त्युत न खादन्ति न मेहन्ति किं ग्रामे पशोपरे. Then 2:3-19. स्वविद्वराहोस्त्रकरैः संस्तुतः पुरुषः पशुः न यत्कर्णपतो पेतो जातु नाम गदाग्रजः. Then verses 2:3-20. Bile, snake, holes, bata, like. Okay, this verses. Bile batorukrama vikramanye न शृण्वतः कर्णपुते नरस्य जीवाशति धार्धुरीकेव शूता न चोपगायत्युरुगायगाताः. So now, translation. So the translation is both by rising and by setting, the sun decreases the duration of life of everyone, except one who utilizes the time by discussing topics of the all-good personality of Godhead. So every day when the sun is rising and the sun is setting, our lifespan is decreasing by one day and we are getting closer to death. So ஒரு நாளும் வந்து சூரியன் உதைக்கும் போதும் சூரியன் அஸ்தமம் ஆகும் போதும் நம்மளுடைய லைஃப் உடைய ஸ்பேன் வந்து ஒரு நாள் கம்மியாகிட்டே வருது. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுதோ தெரியாதோ, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் மரணம், ஒரு நாள் டெத் அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக வரும். வரலாம், வராட்டியும் போகலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் மரணம்ன்றது ஒன்று வரும் அப்படின்றது. தட் இஸ் சர்டன், தட் இஸ் ஃபார் ஷுர் 100%. ஆனால் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம மரணம்ன்றது வரும்போது நம்ம கூட என்ன எடுத்துன்னு போக போகிறோம்? நத்திங். இந்த உடல் கூட நம்ம கூட வராது. அப்படின்னும் போது நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ், நம்ம என்ன நல்ல செயல் செஞ்சுருந்தோம், நம்ம வாழ்க்கையில் வாழும்போது எந்த விஷயத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் தான் வந்து நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். நம்ம வாழும்போது ஐயோ நான் நல்லா தூங்கலையே, நல்லா சாப்பிடலையே, ஆஹா நான் இவங்ககிட்ட பேசலையே, அவங்க என்கிட்ட பேசலையே, இல்லை நம்மளோட கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் எவ்வளோ பணம் சம்பாரித்து வச்சுருக்கேன், எவ்வளோ மற்றவங்க வந்து நினச்சி எவ்வளோ பேர் பெருமையாக பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி எவ்வளோ ஃபேமு நான் வச்சுருக்கேன்,
அப்படின்றத பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இறக்கும் போது கூட வரவே வராது. ஒன்லி அட் த டைம் ஆஃப் டெத் we can understand that we are not this body அப்படின்றது வந்து we will understand, and whatever connected with the body எல்லாமே வந்து இது எங்க கிடையாது அப்படின்ற ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு அப்போ தான் வரும். ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால சாஸ்திரங்கள் வந்துட்டு ஆசிரமம் அப்படின்றது மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து பிரம்மச்சாரியம், அப்புறமா 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கிரகஸ்த ஆசிரம், தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னு. ஸோ 75 இயர்ஸ் வரைக்கும் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் 75 இயர்ஸ் வந்து சந்யாஸ் ஆசிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஸோ தட் அந்த ஸ்டேஜஸ்லையாவது அப்படியாவது படிப்படியாக நம்மளுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் வந்து வரணும் அப்படின்றதுக்காக அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஷ்ரம்ன்றது கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ பேர் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க? How many people will live till 100 years of age? And how many people will have that money, that time, that interest at the time when they retire from their family life at the age of 65, 75? வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கே டைம் இருக்காது, படிக்கிறதுக்கு கண்டு தெரியாது, உட்காரவும் கூட முடியாது. அந்த அளவுக்கு when your body is not at all fit to go inward, நம்ம மைண்ட் இல்லை, நான் இந்த பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணாமல் நம்ம எப்போ வந்து இன்வர்டாக போக முடியும்? வயசாகினதுக்கு அப்புறமா we cannot go inward, அதாவது நம்ம வந்து உள்நோக்கி பார்க்கறது, இன்னர் ட்ராவல். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னாலே இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல் ட்ராவல். எக்ஸ்டர்னல் ட்ராவல் மே ஹெல்ப், பட் ஸ்டில் அட் த லாஸ்ட் we have to travel inside. நம்ம மனசுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கையை புரிஞ்சுட்ருக்கோம், எவ்வளோ தூரம் நம்மளுக்குள்ளே நல்ல குவாலிட்டிஸை வளர்த்துருக்கோம், எவ்வளோ தூரம் நம்மளோட மைண்ட் வந்து மெச்சூர்டாக திங்க் பண்ணுது, ப்ராடாக திங்க் பண்ணுது, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். நாட் இப்போ கூட நேத்தி கூட ஒருத்தவங்களுக்கு நான் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு இன்னொருத்தவங்களை பற்றி கேட்கும்போது அவங்களுடைய தேவையில்லாத ஒரு அவங்களுடைய சேட் பார்ட் ஆஃப் லைஃப்பை பற்றிலாம் வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு விஷயம் தெரியும், இவங்க இப்படி தான், இவங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. Why do you want to talk the sad part of others' life? No, that is very very bad to speak about. ஓல்ட் ஏஜில் நம்ம மற்றவங்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸஸை பற்றி நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் people should not talk about it. அது வந்து வயசாகியும் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவ்வளோ வயசாகியும் நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம மூக்க நுழைக்கிறோமே, மற்றவங்கள பற்றி நம்ம பேசுகிறோமே, அவங்களுக்கு என்ன பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம வந்து மற்றவங்கள பற்றி நம்ம சொல்லணும். தேவையில்லாமல் நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம ஏன் சொல்கிறோம், அது யாருக்கு நலன் கொடுக்க போகுது அப்படின்றத வந்து அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. தோ அட் த ஏஜ் ஆஃப் 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சுனாலும் அந்த மென்டாலிட்டி வந்து பீப்புளுக்குள்ளே போக மாட்டேங்குது. So that is why we should start everything at the age of 5 years, just like Prahlad Maharaj said, that at the age of 5 years everybody should start inquiring about your Atma, inquiring about God. So when I say God, means people have different forms of God in their mind. So to give the message to the general public, no, when we say about God, people close their ears. That too, when we say the name of the God, then even more, most of the people will close their ears. So the situation has become like that. Even in Bharat, even in India, people have become so averse to the names of God. What God? Like that. So whatever God you are worshipping, எந்த ஒரு கடவுளை நம்ம வர்ஷிப் பண்ணாலும் அந்த கடவுள் நம்மளுக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்றது வந்து நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கணும். மெடிடேட் பண்ணாதான் வந்து all the garbage, all the baggage that we are carrying from the society, இவ்வளோ நாளாக சொசைட்டி சொல்கிறதே கேட்டு நம்ம மனசு வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து திணிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சொசைட்டி வந்து ஈவன் இன் அ ஒர்க்
environment, even in schools and even in colleges, எங்கே பார்த்தாலுமே வந்து people have நம்மளை வந்து ஒரு மாதிரி டேம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் இப்படி தான் திங்க் பண்ணணும். யூ ஷுட் நாட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் திங்கிங் அப்படின்றத வந்து பீப்புள் ஹாவ் நல்லா நம்மளை ப்ரெஷர் குக் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஐ கேன் ஹியர் பீப்புள் குக்கிங் தேர் ஃபுட் இன் ப்ரெஷர் குக்கர். ஐ கேன் ஸ்மெல் த food. I mean, I can smell what they are cooking or something. ஸோ யார் என்ன குக் பண்ணுறாங்க அப்படின்ற சமையல் நம்மளுக்கு சமைக்கிற வாசனைலாம் நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ அதே மாதிரி we are put into a pressure cooker by the society that you have to think only in this certain way. இப்படி நினச்சாதான் நீ வந்து நார்மல், இப்படி நினைக்கல அப்படின்னா யூஆர் அப்நார்மல் அப்படின்னு வந்து the world, the society around us, the family, even with your own siblings, நம்மளுடைய ஓன் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம மனசில் வந்து நீ இப்படி தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க, போட்டு திணிச்சு வச்சுருக்காங்க. நீ படிக்கணும்னா நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்மளை கொண்டு போய் திணிக்கிறாங்க. ஸோ ஹவு நைஸ் இட் வுட் பி ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படின்றது இருக்கணும். அவங்க வந்து ஒன்லி தே லுக் ஃபார் த கவுண்ட், ஹவு மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் வில் ஜாயின் அப்படின்னு. பட் நான் காலேஜ் படிக்கும் போது சான்ஸ்கிரிட் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இருந்தது. ஜஸ்ட் லைக் ஃப்ரெஞ்ச் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. சான்ஸ்கிரிட் வாஸ் அ சப்ஜெக்ட். ஸோ அந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ்க்கு வந்து ஒன்லி 2 people வில் கோ. நெவர் மைண்ட், பரவாயில்ல, அந்த 2 பேராவது கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேட். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்மளுக்கு வந்து who are we, what is body, what is mind, what is nature, what is India அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வயசானதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்போது when I was studying in my school, எல்லாருக்குமே வந்து படிக்கிற காலத்தில் வந்து அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அண்ட் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுலேருந்து, அவங்க உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறதுலேருந்து, அவங்க படிக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து எவ்ரிபடி வில் கெட். பட் ஆஃப்டர் ரீடிங் எவ்ரி திங், ஒரு after you get graduated, after you reach to the stage of 29-30 years, later on if you wanted to concentrate on spiritual affairs, later on if you wanted to give your mind to spiritual studies, later on if you wanted to do a research, go into a research about the Shastra. So later on நம்மளுக்கு வந்து we have to read the Shastra, we have to give time to the Shastras and what the Acharyas have said, what the previous Acharyas have said, what other Acharyas or other Sampradaya. இதெல்லாம் when we have to go into research and when we have to understand அப்படின்றது, we need to be 100% involved in that. We have to concentrate more on that. So that time we have to take care of our body as well. நம்ம உடம்பையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்காக நம்ம வேலைக்கும் போகணும், பணம் சம்பாதிக்கணும், குக் பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும், வீடு மெயின்டைன் பண்ணணும், அண்ட் அதர் திங்ஸ். நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து ஆன்மீக ஞானத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க பீப்புள் வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லையே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும். ஸ்கூலில் வந்து அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது யாராவது ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நோ 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 நோ, யூ ஷுட் ஸ்டடி வாட் இஸ் த சிலபஸ் தட் இஸ் கிவன் இன் த ஸ்கூல். You should try to get a job and you should be on your own, you should get a salary and then you concentrate on அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சொசைட்டியோடைய புஷ். பிகாஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட், யூ ஷுட் கெட் மார்க்ஸ், யூ ஷுட், இப்போ உன்னோட எக்ஸாம்ஸ் இதுதான் முக்கியம், அதுக்கப்புறமா வேணால் நீ இந்த வந்து ஸ்பிரிச்சுவலாக நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா. இல்லை சின்ன பசங்களாக இருக்கிற போது ஒரு 5th standard ஒரு 10 years of age வரைக்கும், இல்லை ஒரு 12 years of age வரைக்கும் தான் வந்து ஈவன் இன் ஸ்கூல்ஸில் கூட ஒரு வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து இருந்தது. லேட்டர் ஆன்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் வில் பி மோர், syllabus will be more, you have to concentrate on
ஒன்லி தோஸ் திங்ஸ் அப்படின்னும் போது எல்லாமே கம்மியாயிடும். ஈவன் த ப்ளே டைம் வில் நாட் பி தேர். அண்ட் மாரல் எஜுகேஷன் அதெல்லாம் ப்ரேயர்ஸ் கூட போகிறது கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். வென் பீப்புள் ஆர் கோயிங் டு ஹையர் ஸ்டடீஸ், வென் 10th standard 12th standard அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து அதுதான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து திணிக்கிறாங்க. நீங்கள் ஜியாகிரஃபி பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பாட்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜுவாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த கிளாஸ்லேயே வந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மேபி ஒரு 5 அவ்வளோதான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் நாட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தான் வந்து ஸ்கூலில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்டத்துக்கு ஃபீஸு கட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மு, அவங்களுக்கு ஒரு கிளாஸு, அவங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு, இதெல்லாம் தண்டத்துக்கு போகிறவங்க தான் இருப்பாங்க. ஒன்லி 5 people will be interested to know about botany, zoology and biochemistry, physics, chemistry, maths அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து சொசைட்டி வந்து திணிக்கிறாங்க in the minds of the young people. But when comes to God realization, when comes to Bhagavad Gita, when comes to Bhagavatham, when comes to teaching about the spiritual topics, no, people will say, no, these people, if they are interested, you give them, don't force them. That is what they say. So, if you speak about putting pressure, you speak about putting pressure everywhere. It's just not about the spiritual affairs la mattu force potta mattum people are very rebellious, no, we are immature or we are just nonsense or we are stupid or immature இப்படிலாம் சொல்றாங்க. அதே இது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை மட்டும் திணிக்கலாம். ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை திணிக்கலாம். உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸை வந்து நீங்கள் உங்கள் பசங்க கிட்ட திணிக்கலாம். No, I was born in a non-vegetarian family, but I prefer to be a vegetarian. Sometime வந்து எனக்கு வந்து வெஜிடேரியனாக இருக்கணும்னு ஆசை இருந்தது. But my mother, she did not allow me to be a vegetarian. She forced it on me. No, I cannot cook separately for you. So it was a weekly once we have non-vegetarian, but she forced it on me that I should have non-vegetarian food. And when even my father decided to be a vegetarian also, my mother did not allow. Why? Why should we be a non-vegetarian? No, I cannot cook for you, like that. So she was very rebellious when myself or my father wanted to be a vegetarian. She did not allow us. So அப்பெல்லாம் வந்து திணிக்கிறீங்க. அதெல்லாம் திணிச்சா மட்டும் உங்களுக்கு கோவம் வராது. நாங்கள் இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தை திணிச்சா மட்டும் உங்களுக்கு வந்து கோவம் வருது இல்லையா? ஸோ அதான் ஐ எம் நாட் டாக்கிங் ஃபார் அதாவது திணிக்கிறதுன்றது வந்து திணிக்கக்கூடாதான். ஐ ஆல்சோ அக்ரி தட் ஆன்மீக விஷயத்தை வந்து நம்ம திணிக்கவே கூடாது அப்படின்றது உண்மைதான். பட் அதே சமயம் திஸ் சொசைட்டி should not force somebody to think in certain way, to act in certain way. நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படி தான் வந்து என்ன சொல்கிறது, நீ இப்படி தான் வண்டி வச்சுக்கணும், நீ இப்படி தான் வந்து ஒரு வாட் டு சே இவ்வளோ பணம் நீ சம்பாதிச்சாகணும், இவ்வளோ பணம் நீ கொடுத்தாகணும் அப்படின்னு எவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் லஞ்சம் கொடுக்காம எந்த ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. இந்த லஞ்சம் கொடுக்கறதுன்றது வந்து திணிக்கப்பட்டிருக்கு நமக்குள்ள. ஒரு சாதாரண ஒரு ரேஷன் கார்டு எனக்கு வரணும்னா கூட ஒரு வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் ரேஷன் கார்டு வரல. அதே இது நான் காசு கொடுத்தா 2 மாதம் 3 மாதத்துல ஓகே அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தீஸ் திங்ஸ் ஆல் ராங் திங்ஸ் ஆர் பீங் என்ன சொல்றது, இந்த தப்பான விஷயங்கள்லாம் நம்ம தலையில வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பீப்புள் ஆர் நாட் ரெபெலியஸ். குட் திங்ஸை வந்து நம்ம திணிக்க போகும்போது they are very rebellious. Oh, I will not force them. I will not force them. ஆல்கஹாலை போது நம்ம ஒழிச்சு கட்டணும். அப்போதான் வந்து இந்த உலகத்தில் வந்து கிரைம் ரேட் ரொம்ப கம்மியாகும். ஆனால் ஆல்கஹாலை வந்து ஒழிச்சு கட்டவே மாட்டாங்க. மூளைக்கு டாஸ்மாக் கடை மட்டும் இருக்கும். அப்புறம் தே டாக் அபவுட் கிரைம் இன் த சொசைட்டி. ஓ இவ்வளோ கிரைம் நடந்துச்சு, ஐயோ இவ்வளோ அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஸ்டூபிடிட்டி. ஸோ தே நோ த சொல்யூஷன், வாட் ஷுட் பி டன் டு ஸ்டாப் த கிரைம் ரேட் இன் த சொசைட்டி, but they will not do it. So stupid. So they are just wasting their time. So then what are the other things adha solranga? Next verse padikumbodhu enna appadina, do the trees not live, do the bellows of the blacksmith not breathe, all around us do the beasts not eat and discharge semen அப்படிங்க. ஸோ மரம் செடி கொடிலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எங்கேயாவது போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகுதா? இல்லை, அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக தே ஆர் லிவிங் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேரில் சாதிக்கணுன்ற சாதனைன்ற பேரில்
why are we spoiling our life? அப்படின்றது கேள்வி. And then, men who are like dogs, hogs, camels and asses praise those men who never listen to the transcendental pastimes of Krishna, the deliverer from evil. ஸோ யாருமே வந்து கிருஷ்ணரை பற்றியான பாஸ்டைம்ஸை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் மென் யாரெல்லாம் ஜஸ்ட் லைக் அனிமல்ஸ் மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are praising. What kind of men they are praising? The people who don't listen to the message of their inner self, the message of the Atma, message of God, message of the scriptures. இதோட மெசேஜஸை வந்து they don't listen at all. And they live like animals. ஆனால் அவங்களெல்லாம் வந்துட்டு people வந்து பாராட்டுறாங்க அப்படின்றது இங்கே வந்து சவுனகரிஷி சூத கோஸ்வாமி கிட்ட சொல்கிறார். Then next verse is, one who has not listened to the messages about the powers and marvelous acts of the personality of God and has not sung or chanted loudly the worthy songs about the Lord is to be considered to possess ear holes like the holes of snakes and a tongue like the tongue of a frog. So நம்ம காதை வந்து we have not listened about God, கடவுளோட மெசேஜ் என்ன நம்ம கேட்கல அப்படின்னா, கடவுளுடைய புகழை நம்ம பாடலை அப்படின்னா, நம்மளை படைச்ச கடவுளோட புகழை நம்ம பாடலை, நம்மளை படைச்ச கடவுளுடைய க்ளோரிஸ் நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி நம்ம கேட்கல அப்படின்னா, the ear holes is something like the snakesலாம் போய் ஒரு புத்துக்குள்ளே போய் பூந்துக்கும், அந்த மாதிரி தான், இட்ஸ் வேஸ்ட். and the tongue is like ஒரு ஃப்ராகோட டங் மாதிரி குவாக் 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 அது கத்தி கிடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஈக்குவல் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஹேஸ் டு பி அ ப்ராக்டிஸ் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். பீப்புள் who wanted to educate the children, no, it's not that only when they are in the childhood period you give them some knowledge about God or something, but all throughout their life this has to be done. Not that till for 5 years or till 10 years you give them the knowledge about God and then they will concentrate on their studies and only money making and money making and money making, and after 75 years little bit sometimes you go to temple or sometimes you listen something like that. So it shouldn't be like that all throughout the life. வாழ்க்கையில் எல்லா கட்டத்தையும் எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம மறக்கிறதே இல்லையோ அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து கடவுளை நினச்சி கடவுளுடைய புகழை பாடாமல் இருக்கவே கூடாது. ஒரு நாள் கூட நம்ம கடவுளை நினைக்காம, கடவுளுடைய நாமத்தை சொல்லாமல், கடவுளுடைய புகழை பாடாமல் ஒரு நாள் கூட நம்மளுக்கு வந்து போகவே கூடாது அப்படின்னு இதோடைய அர்த்தம் பாகவத புராணம் சொல்கிறாங்க. So that is how now today I'm just sitting outside in the open space, seeing the sunlight on the top of my head, so with the blessings of sun. So I have what to say, சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தால் so many vendors are going by. Eleni and people are பாய் எடுத்துகிட்டு போகிறாங்க, இளநீ எடுத்துகிட்டு போகிறாங்க. So mat vendor is going by. So these are the things people are involved in. Money and money and money. Very little time for prayers, little time to glorify God, very little time to hear the message of God, little time to see inward. When you close your eyes and meditate and meditate and meditate, know all the impressions, all the mental impressions that the society has created, that your family members have created, you have taken it from your previous life, all that gets cleansed. So look inward and go to temple and also look inward. Both the things is necessary. So don't just look outward. Take the message whichever is healthy for your mind and give it up which is not healthy for your mind,
and look inward, look inward, look inward and pray, chant, meditate, sitting alone and chant and meditate and yes, so we have to realize, so that is how the self-realization happens. So Hare Krishna, Jai Shri Radhe, Radhe Shyam, Jai Jai Shri Radhe Shyam.